இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 7வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் பிலிப்பியர் புஸ்தகத்தை தொடர்ந்து படித்து வருகிறோம். கொலோசியர் புத்தகத்தையும் படிக்க போகிறோம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் நாம் இன்று படிக்க போவது கடைசி பாடம். அடுத்த பாடத்தில் நம்ம கொலோசியர் புத்தகத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பிலிப்பியர் புஸ்தகம் கடைசி பாடம்னா எந்த அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து படிக்க போகிறோம்? அந்த கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? ஆமாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சொச்ச பகுதியை விட்டு வச்சிருக்கிறோம். போன பாடத்தில் அதை படிப்போம். கடைசி அதிகாரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தையும் படிப்போம். ஆக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 5 வசனங்கள், அதுக்கப்புறம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க. ஆக இதுதான் இந்த பாடத்தினுடைய அடித்தளமாய் அமைய போகிறது. சரி, இந்த பாடத்திற்கான மூல வசனம் எங்கே இருக்கிறது? அதுதான் பாட தலைப்பாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூல வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. பிலிப்பியர் 3 வசனம் 20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இதுதான் பரலோக குடியிருப்பு என்கிற தலைப்பு இந்த பாடத்துக்கு நம்ம வைக்கிறோம். அப்ப 3ஆம் அதிகாரத்தில் உள்ள சொச்ச பகுதியும் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களையும் கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது பரலோக வாசிகள், பரலோகத்துல குடியிருக்க போகிறவர்கள் அல்லது பரலோகத்தில் இப்பொழுது விசுவாசத்தின் மூலமாக குடியிருக்கிறவர்களுடைய 4 மிக முக்கியமான குணங்களை ஆராய்வது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். உங்களுக்கு புரியுதா? பரலோக குடியிருப்பு. அப்ப நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பவுலார் சொல்றாரு. அப்ப பரலோகத்துல இப்ப விசுவாசத்தின் மூலமாக குடியிருக்கிறவர்கள்ட்ட காணப்படக்கூடிய 4 மிக முக்கியமான குணங்களை ஆராய்வது இந்த 7வது கடைசி பாடத்தினுடைய நோக்கம். இதற்கு நமக்கு படித்துக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் நம்மளால ஒன்றுமே அசைய முடியாது. ஆக பரிசுத்த ஆவியினுடைய தயவு நாடி நம்ம நிற்கலாமா? வாங்க. அன்புள்ள பிதாவே, இந்த மேலான நேரத்திற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவு அருமையான ஸ்லாக்கியம்பா பிலிப்பியர் புத்தகத்தை நாங்கள் ஆராய்வது. தகப்பனே, இன்று நாங்கள் படிக்க போகிற பாடத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கண்களை திறந்து கொடும், இருதயத்தை ஆண்டவரை திறந்து தாரும். நாங்கள் கைகொள்வதற்கு உடைய ஆவியினுடைய வல்லமை தேவைப்படுகிறது. சுவாமி, எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 7வது பாடம் பரலோக குடியிருப்பு. பரலோகத்துல குடியிருக்கவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? 4 குணாதிசயங்களை படிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அந்த 4 குணாதிசயங்கள்ல முதல் குணாதிசயம் எங்க இருக்குன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 17 முதல் 21. 17 முதல் 21, கூடுதலாக 4:1. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் கூட இந்த 3ஆம் அதிகாரத்தை சேர வேண்டிய ஒரு விஷயம்தான். அது அங்க இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அப்ப இந்த 5 வசனங்களும் எதை குறித்து பேசுகிறது அப்படின்னா, வாங்க எப்படி பவுலார் ஆரம்பித்தாருன்னு பாருங்க. இந்த அதிகாரத்தை எப்படி பவுலார் இந்த அதிகாரத்தை போய் முடிக்கிறார் என்பதை பாருங்க, உங்களுக்கு விஷயங்கள் புரியும். எப்படி ஆரம்பிச்சார்? பிலிப்பியர் 3:2, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆக பொல்லாத ஊழியர்கள் சபைக்குள்ள நுழைகிறாங்க, அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று பவுலார் சொல்லுகிறார். அப்ப அந்த பொல்லாத ஊழியர்களுடைய குணத்தை விளக்குவதுதான் வசனம் 17 21, 4ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆக அந்த பொல்லாத ஊழியர்களுடைய குணாதிசயங்களை விளக்குறார். அப்படி விளக்கும் போது இந்த பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பொல்லாத ஊழியக்காரன் யார், அவங்களுடைய குணாதிசயங்களை அப்படி அக்கக்கா விளக்கி காட்டும் போது எப்படி விளக்குறாருன்னா, உண்மையான ஊழியக்காரன் யார் என்பதை அப்படியே பக்கவாட்டில் வச்சு விளக்குறாரு. இவங்க இப்படி, இவங்க இப்படி, அல்லது அவங்க இப்படின்னா நாங்க இப்படி, நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. ரொம்ப அற்புதமாக ஒரு ஊழியக்காரனுடைய குணாதிசயங்களை பட்டியலிடுகிறார். அப்ப அந்த ஊழியக்காரனாக இல்லாமல் தேவனால் அனுப்பப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருப்பான்னு சொன்னா அவனுடைய ஊழியம் என்ன, அவனுடைய குணாதிசயம் என்ன என்பதையும் அங்க பவுலார் பட்டியல் போடுறார். ஆக அப்ப அந்த பொல்லாத ஊழியக்காரனுடைய குணாதிசயம் என்ன கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? வாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா பிலிப்பியர் 3 வசனம் 18 பாருங்களேன். பிலிப்பியர் 3 வசனம் 18, 19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அந்த பொல்லாத ஊழியக்காரரை பத்தி பேசி முடிக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு
பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றாரு. அவங்க யாருக்கு எதிராளிகளாம்? பவுலுக்கு அல்ல, அவர்கள் சிலுவையின் உபதேசத்திற்கு எதிராளிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகையினராக அவங்க இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். இப்ப அவங்களை இன்னொரு குணாதிசயத்தை கவனிங்க. வசனம் 19. முதல்ல அவங்க சிலுவையின் எதிரிகள், அதாவது சிலுவையின் உபதேசத்திற்கு எதிரிகள். சரி, 19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. இரண்டாவது குணாதிசயம் என்ன? பொல்லாத ஊழியக்காரனுடைய தேவன் யாரு? கிறிஸ்து கிடையாது, பிதா கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அவர்களுடைய தேவன் வயிறு. ஆக வயிற்று பிழப்புக்காக அல்லது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்காக என்னென்னலாம் மாற்றணுமோ, எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். வயிற்று பிழப்புக்காக, அவனுடைய வாழ்க்கை ஜீவியத்திற்காக எப்படியெல்லாம் பாடணுமோ பாடுவான், எப்படிலாம் ஆடணுமோ ஆடுவான், எப்படிலாம் உபதேசிக்கணுமோ உபதேசிப்பான். அவனுடைய வாழ்க்கை ஜீவியம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்வான். அதுதான் அவருடைய தேவன் வயிறு. முதல் விஷயம், அவர்கள் யாருக்கு எதிரிகள்? சிலுவையின் உபதேசத்திற்கு எதிரிகள். இரண்டாவது, அவர்கள் தேவன் யார்? அவருடைய தேவன் வயிறு. மூன்றாவது பாருங்க, அவர்கள் எதை யோசிக்கிறாங்க என்பது பாருங்க. அவர்களுடைய மகிமை அவருடைய லட்சையே. சரிங்களா? அவருடைய மகிமை என்ன? ஷேம். அவருடைய லட்சையே, அவமானமே அவர்களுடைய பெருமை. மூணு புரியுதா? நாலாவது, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாலாவது விஷயம் உங்களுக்கு புரியுதா? முதல் விஷயம், யாருக்கு எதிரிகள்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகள். அதற்கு அப்புறம் அவருடைய தேவன் யார்? அவர்கள் வயிறு தான் தேவன். அவருடைய மகிமை என்ன? அவருடைய அசிங்கம் அல்லது அவருடைய லட்சையே அவருடைய மகிமை. அவங்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே எதை பத்தி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல எப்படி செட்டில் ஆகலாம், பேரும் புகழும் எப்படி வாங்கலாம், இதுதான் அவர்களுடைய சிந்தனை ஓட்டமாக இருக்கிறது. அவர்கள் பூமிக்கு அடித்தவைகளையே சிந்திக்கிறார்கள். 4. சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க. ரோமர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 16க்கு வந்தீங்கன்னா, ரோமர் 16 வசனம் 17, 18, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் எதை உபதேசத்தை எங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறீங்களோ அதுலேருந்து விளக்கிற அல்லது உங்களை வித்தியாசமா கொண்டு போகக்கூடிய ஆட்கள்கிட்ட விட்டு நீங்க விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து. அப்ப தன் வயிற்றுக்கே எப்படி ஊழியம் செய்யறாங்களா அப்படின்னா, இங்க முந்தின சொல்லிட்டாரு, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குதலை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப தான் வயிற்றுக்கே ஊழியம் செய்யறவங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யலைங்க. வயிற்றுக்கு எப்படி ஊழியம் செய்யறாங்க? பிரிவினைகளையும் இடர்களையும் தாங்கள் என்னத்தை கத்திருக்கிறாங்களோ அதற்கு மாறாக, நம்ம என்ன கத்திருக்கிறோமோ அதற்கு மாறாக, அல்லது இந்த சீஷர்கள் பவுலார் அவர்கள் போதித்த உபதேசத்திற்கு மாறாக வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க போதிப்பாங்க. ஒன்று, பொல்லாத ஊழியக்காரன், பொல்லாத வேலைக்காரன். அவன் போதிப்பது என்ன? அவனுடைய தெய்வம் யாரு? அவன் எங்க சிந்திக்கிறான்? உங்களுக்கு புரியுதா? அப்ப அவங்க சிலுவையின் உபதேசத்திற்கு எதிரிகள். அவருடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். இங்க பார்க்கிறோம், அவர்கள் கற்றுக்கொண்ட நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற உபதேசத்திற்கு விரோதமாய் பேசுகிறார்கள். உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? இது 5ஆவதுங்க. 6ஆவது பாருங்க, அதை எப்படி போதிக்கிறாங்க? வசனம் 18, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப அவங்க வஞ்சிக்கிறாங்களா? எப்படி வஞ்சிக்கிறாங்களா? நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களை, ரொம்ப எளிமையும் சாதாரணமான பிள்ளைகளை போய் வஞ்சிக்கிறாங்க. ஸோ 6 விஷயங்கள்.
ஒரு பொல்லாத ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய 6 விஷயங்கள். அவன் யாருக்கு எதிரி? முதல் மிக முக்கியமான விஷயம், எல்லா பொல்லாத ஊழியக்காரனும் ஒரு விஷயத்துக்கு எதிரியாக மாறுகிறான். அதுதான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரியாக மாறுகிறான். எந்த பொய்யுமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த பொய்யுமே அந்த பொய் சிலுவையை தான் டார்கெட் பண்ணுது. நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உபதேசம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதனுடைய நோக்கம் என்னன்னா, டார்கெட், அதனுடைய குறி சிலுவையை தான் தாக்கும், கிறிஸ்துவின் சிலுவையை அழிக்கும். ஆக ஒன்று, கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்திற்கு எதிராளிகளாக இருக்கிறார்கள். அவனுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை லட்சையே. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய சிந்தனை பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். என்னத்தை போதிக்கிறாங்க? மாறுபாடானவைகளை போதிக்கிறார்கள். ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்ட உபதேசத்திற்கு மாறாக இவங்க போதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம், அதை எப்படி போதிக்கிறாங்க? யார்கிட்ட போய் போதிக்கிறாங்க அப்படின்னா, கபடி இல்லாத பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா பேசி, நய வசனிப்புனால, இச்சக பேச்சினால பேசி அவங்கள கவர்ந்துடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தால கவரல, நய வசனிப்பினால, இச்சக பேச்சினால அதையும் இதையும் பேசி அவர்களை கவர்ந்து விடுகிறார்கள். ஆக ஒரு பொல்லாத வேலையாளனுடைய 6 அழகான குணங்களை இங்க பவுலார் பட்டியல் போடுறாருங்க. இப்ப உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? என்ன? அப்ப உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார் அப்படின்னா, இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, வசனம் 20, 21 நான் வாசிக்கிறேன். 20, 21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தேவன் என்ன? நீங்க சொல்லுங்க. பொல்லாத ஊழியரோட தேவன் என்ன? பொல்லாத ஊழியக்காரனுடைய தேவன் வயிறு. இப்ப உண்மையும் விவேகம் உள்ள பவுலை போல, அல்லது பவுலினுடைய சிஷ்யர்கள், அவருடைய தேவன் யார்? அவருடைய தேவன் கர்த்தர். அந்த கர்த்தர் எங்க இருக்கிறாரா? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் இருப்பது பரலோகத்தில் இருக்கிறார், அங்கிருந்து வரப்போறாரு. இவர்கள் தேவன் வயிறு, இவர்களுடைய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து நமக்காக வரக்கூடியவர். வித்தியாசம் புரியுதா? இவங்க தேவன் வயிறு, இவங்களுடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் சீக்கிரமாக வந்து நம்மளை மறுரூபப்படுத்த போகிறார். அழிவுக்குள்ள இதை அழியாமையை மாற்றப் போகிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்க போகிறார். அவர் தான் எங்க கர்த்தரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் மரணம்? அவர் உபத்திரவ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்ப இந்த சரீரம் அழிஞ்சு போனாலும் அவர் வருவாரியா, எங்கால் வருவாரியா, அவர் மாத்துவாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இவங்க தேவன் யாரு? இவங்க தேவன் யார்? இவங்க தேவன் வயிறு, இவர்கள் தேவன் கர்த்தர், இரட்சகர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து வரக்கூடியவர் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப ரெண்டாவது, அப்படிப்பட்டவருக்காக காத்து இருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் கவனிச்சிங்களா? அவங்க அவருக்காக காத்து, அவருடைய வருகைக்காக காத்திருப்போர் தான் உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன். நோக்கமெல்லாம் வானத்தை நோக்கி, ஆண்டவரே எப்பப்பா வருவீங்க? வானத்தை பார்க்கும் போதெல்லாம், அப்பா நீங்க வரமாட்டீங்களா, எப்போ வருவீரோ அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ளாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இப்ப மூன்றாவது குணம் பாருங்க, அவங்களுடைய குணம் பூமிக்கு அடுத்தவைகளை தேடுகிறார்கள். ஆனா இவர்களுடைய குணத்தை பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என்னவா? பவுலார் இருக்கிறது பூலோகத்துல இருக்கிறாரு, ரோமாபுரியில் இருக்கிறாரு, சிறைவாசத்துக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, என் குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. இவன் எங்க குடியிருக்கிறான்? அது இவன் எங்க யோசிக்கிறான்? இவன் இந்த உலகத்துக்கு அடுத்த விஷயத்தையே யோசிக்கிறான், பொல்லாத வேலையாள். ஆனா உண்மையுள்ள விவேகமுள்ள ஊழியக்காரன், பவுலை போல ஒரு ஊழியக்காரன், அவன் இங்க இருந்தாலும் அவன் குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்ல, குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. சரிங்களா? ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். சரி, அப்ப இதை கொஞ்சம் ஒப்பிடுங்களேன். அப்ப இங்க இவர்களுடைய தேவன் யாரு, இவர்களுடைய தேவன் யாரு பார்த்தாச்சு. இவங்க எங்க யோசிக்கிறாங்க? பூமிக்கு அடுத்தவங்களை யோசிக்கிறாங்க. இவர்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இந்த குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லி வரும்பொழுது ஒரு சின்ன வீட்டு பாடம். யாராவது இந்த உலகத்துல நாட்டம் வைக்காம
வேற ஏதோ ஒரு நகரத்தை நாடி போனாங்களா? அவன் அவன் இந்த உலகத்துல அவன் பரலோகத்துல குடியிருக்கிறவன், பரலோகத்தினுடைய ஆதார் கார்டை வாங்கினவன். ஆகையினால இந்த உலகத்துல பரதேசியாய் சஞ்சரித்தானான். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்டாம, ஒரு பெரிய சீமானா இருக்கிறான். அவன் அப்படிலாம் கட்டாம அவன் சாதாரண டென்ட்ல குடியிருந்தானான். அவன் யாரு? அதை பத்தி பைபிள் எங்க சொல்லுது? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. இப்ப உண்மையுள்ள ஊழியக்காரன் அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து செழிக்கலான்னு யோசிக்க மாட்டான். அவன் அந்த உலகத்துக்கு போகணும்னு பார்ப்பான். அவன் மைண்ட் எல்லாம், குடியிருப்பெல்லாம் பரலோக நகரத்துல இருக்குது. சரி, இவங்க பொல்லாத ஊழியக்காரர்கள். இப்போ 3வது பாயிண்ட், இவர்கள் தேவன், இவர்கள் தேவன். இவங்க யோசனை, இவங்க யோசனை. இப்ப இவங்க எதுக்கு எதிராளிகள்? சிலுவையின் உபதேசத்துக்கு எதிராளிகள். உண்மையுள்ள ஊழியக்காரன் யார் தெரியுமா? பவுல் பேசுறாரு பாருங்க கொரிந்து சபையில. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறிவியாதிருக்க. எதை நான் மெயினா சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அறையப்பட்ட இயேசுவை தான் நான் சொல்றேன். எதை அறிவிக்கிறேன்? நான் என்ன சொன்னாலும் சிலுவையை மையமா வச்சே பேசுறேன். உபதேசமா இருக்கட்டும், தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மிக முக்கியமானது கிறிஸ்துவினுடைய சிலுவை. அப்ப இவன் சிலுவையினுடைய எதிரியா மாறுறான். இவங்க எது சொன்னாலும் சிலுவையோடு தொடர்பு படுத்தி, சிலுவை இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க, சிலுவையை விளக்குறது தான் 28 மூலோபதேசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க. புரியுதா? இவர்கள் தேவன், இவர்கள் தேவன். இவங்க மனசு எங்க யோசிக்குது, இவங்க மனசு எங்க யோசிக்குது. இவங்க எதை போதிக்கிறாங்க, இவங்க எதை போதிக்கிறாங்க. என்ன இப்ப எப்படி இவங்க வஞ்சிக்கிறாங்க? நய வசனிப்பினால ஸ்மார்ட்டா பேசி, கள்ளம் கபடம் இல்லாத சாதாரண ஆளுங்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வெள்ளந்தியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த வெள்ளந்தியா இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் நைஸா ஏமாத்திடுறான். இவங்க ஏமாத்துறாங்களா? பவுலார் அவருடைய உபதேசம் எப்படி இருக்கிறது? ஒரு சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும்னா எப்படி அவன் டார்கெட் பண்றானா? என்ன செய்யறான் பாருங்க. வசனம் 5, 1 கொரிந்தியர் 2:5 இருக்கு. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல், அங்க நய வசனிப்புன்னே வருது இல்லையா, இங்க நய வசனிப்புள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. நாங்க நய வசனிப்போடு பேசல, ஆவியினால பலத்தோடு கூட அறையப்பட்ட இயேசுவை, the crucified savior, அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். இவர்களுடைய தேவன் யார், இவர்கள் தேவன் யார்? வித்தியாசம் புரியுதா? இவருடைய யோசனை என்ன, இவருடைய யோசனை என்ன? இவர்களுடைய போதனை யாருக்கு எதிரிகள், இவர்கள் யாரை தூக்கி பிடிக்கிறாங்க, இவங்க எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க வார்த்தையெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க, ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தையை தாருன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவிக்கு சார்ந்து இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவிக்கு சார்ந்து இருக்கிறாங்க. என்ன இப்படிலாம் பேசினா மக்கள் தூங்காம கவனிப்பாங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க ஜெபத்துல நிக்கிறாங்க. அவங்க சத்தியத்தை சத்தியமா பேசிக்கிறாங்க. ஆகினால நய வசனிப்பினால் அல்ல, அவங்க ஏமாத்துறவங்க அல்ல, சத்தியத்தை சத்தியமா அவங்க போதிக்கிறவர்களாக, ஜாக்கிரதையா போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுடைய மகிமை லட்சையே. இப்ப இவர்கள் யாருக்காக காத்திருக்கிறாங்க? இவர்கள் இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்களாக. இந்த அதிகாரம் எப்படி போய் முடியுது கவனிச்சிங்களா? பொல்லாத ஊழியக்காரன் யாரு, உண்மையுள்ள ஊழியக்காரன் யாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி பொல்லாத ஊழியக்காரர்கிட்ட நம்ம தப்பணும், நம்ம சபையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன செய்யணுமா பாருங்க. பிலிப்பியர் 4:1 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4:1, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். முடிக்கிறார். therefore stand fast in the Lord. இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இப்ப 3:1 எப்படி ஆரம்பிச்சாரு, 4:1 எப்படி போய் முடிக்கிறாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொன்னாரு, சந்தோஷப்படுங்கள் சொன்னாரு. இப்ப என்ன பண்றாரு? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்ப எவன் ஒருத்தன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறானோ அவன் என்ன செய்வான் பாருங்க. வசனம் 17, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
பொல்லாத ஊழியக்காரன் யாரு, உண்மை உள்ள ஊழியக்காரன் யாரு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கர்த்தருக்கும் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வானா, அவன் தான் பரலோகவாசி, பரலோகத்துல குடியிருக்கிறவன். இப்ப வசனம் 17 பாருங்க. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பரலோகத்துல குடியிருக்கிறவங்க, மனச பரலோகத்துல வச்சிருக்கிறவங்க, இந்த பூலோகத்துல வைக்காத உண்மையுள்ள ஊழியக்காரன் யாரை நோக்குவான்? பவுலாரு யாரை காட்டுறாரோ அந்த மாதிரிகளை நோக்குவான். அப்ப பரலோகவாசிகள் கிறிஸ்துவை மட்டுமல்ல, கிறிஸ்துவை யார் மூலமாக பார்க்கிறாங்க அப்படின்னா, அவங்க பாருங்க, பவுல் காட்டக்கூடிய, பவுலை போல இருக்கக்கூடிய ஆட்களை மாதிரியாக அவங்க பார்க்கறாங்க. அப்ப யோசிங்க, இப்ப இங்க நம்ம கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான 2 பாடம் இருக்குதுங்க. இந்த 2 பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பரலோகம் போகணும்னா நாம் மாதிரியை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த மாதிரியை பவுல் எப்படி ஊழியம் செய்தாரோ, பவுல் ஒரு மாதிரி, பவுலுடைய சிஷ்யர்கள் ஒரு மாதிரி, அந்த மாதிரியை நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம பொய்யான ஊழியர்களையும் அவர்களுடைய கள்ள உபதேசத்தையும் ஜெயிச்சிடலாம். இது பாடம் 1ங்க. சரிங்களா? ஓகே. 2வது பாடம், யார் யாரெல்லாம் உண்மையுள்ள ஊழியக்காரனோ அவன் என்ன பேசுவான்? பொல்லாத ஊழியக்காரன் நைஸா பேசி ஏமாத்திடுறான், படிச்சோம். ஆனா உண்மையுள்ள ஊழியக்காரன், வசனம் 18 சொல்லுது, இப்பொழுது உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப அவன் 2ஆம் வருகைக்காக காத்திருப்பவன், அவன் மனசு அங்க வச்சு குடியிருக்கிறவன், அவன் கண்ணீரோடு கூட எதிராளிகள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப யோசிங்க, நீங்க உங்களுக்கான மாதிரியை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அதாவது நீங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய நீங்க இப்படிப்பட்ட மாதிரிகளோடு தொடர்பு உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த மாதிரிகளை ரொம்ப சத்தியத்தை நீங்கள் புரிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்க ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? அதுதான விஷயம். அடுத்தது, நீங்க அந்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் அவங்க மனசு அங்க இருக்குதா? நீங்க எதிராளிகளை கண்ணீரோடு நீங்க டீல் பண்றீங்களா? அல்லது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதை இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்களா? யோசிக்கிடுங்க. இப்ப எவர் ஒருவர் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறாரோ அவர் கண்ணீரோட அவர் யோசனையெல்லாம் பரலோகத்துல வச்சு அவர் நல்ல மாதிரிகளை நோக்குகிறவராக இருப்பார். அப்ப இந்த விஷயம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள தவறான உபதேசம் வரும்போது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்கன்னு சொன்னா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னா, நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க நோக்கி பார்ப்பீங்க. பவுலை போல ஆட்களோட நோக்கி பார்ப்பீங்க. அங்க நோக்கி பார்க்கும் பொழுது அவள் உபதேசம் உங்களுக்கு வருது, அவர்கள் ஜீவியம் உங்களுக்கு வருது, பொய்களை ஜெயித்து விடுகிறீர்கள். உங்களுக்கு புரியுதா? சரி, இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 4:2 ஏற்கனவே அந்த விஷயத்தை பார்த்துருக்குறோம். சரிங்களா? முன் சென்ற பாடங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, இப்ப 4:4 வரும். என்னன்னா, சந்தோஷத்தை பத்தி பேசுறாரு. என்ன வாங்க, ஏன் சந்தோஷம் சொல்றேன்? 4:4 பாருங்க. ஒரு வார்த்தை 2 முறை வருதுங்க. ஒரு வார்த்தை 2 முறை வருது. அதுதான் பரலோகத்தில் குடியிருக்கிறவருடைய 2வது குணம். 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். இப்ப எந்த வார்த்தை ஒரே வசந்த 2 முறை வருது? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். முதல்ல பரலோகத்தில் குடியிருக்கக்கூடிய குடிவாசிகள், சரிங்களா, அவங்க நோக்கி பார்ப்பார்கள். ரைட் ஊழியக்காரனை நோக்கி பார்ப்பான். 1. பரலோகத்தில் இருக்கிறவர்கள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப சந்தோஷமா இருப்பாங்க? சந்தோஷமான நிகழ்வு வந்தா, சந்தோஷமான காரியம் வந்தா சந்தோஷமா இருப்பானா, அல்லது எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பானா? பைபிள் சொல்லுது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இதுதான் இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்துல குடியிருக்கிறவன், சரிங்களா, அப்படிப்பட்ட இடத்துல குடியிருக்கிறவன், அவன் மனசு அங்கேயே இருக்கிறவன், அவன் வாழ்க்கையில நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், அவன் எப்பொழுதுமே அவன் சந்தோஷமா இருப்பான். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். அகைன் ஐ சே ரிஜாய்ஸ். அப்ப பரலோகவாசிகள், பரலோகத்துல குடியிருக்கிறவங்க
பரலோகத்தில் குடியிருக்கிறவங்க யாரோ 24 மூப்பர் நினச்சிக்காதீங்க. யார் யாரெல்லாம் இயேசுவினால் மீட்கப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு அன்பின் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் அங்க இருக்கிறாங்க. அதான் விஷயம். நம்ம இந்த உலகத்துல பரதேசிகளாக இருக்கிறோம், நம்ம சுற்றி திரிகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம குடியிருப்பு அங்க இருக்குது, உன்னுடைய ஆதார் கார்டு அங்க இருக்குது, உன்னுடைய கிரீன் கார்டு அங்க இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க இருக்கிறவங்க குணாதிசயம் 2 எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பான். எப்படிங்க அந்த மாதிரி முடியுது அப்படின்னா, வாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? பிலிப்பியர் 4:6 பாருங்களேன். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஒன்றுத்தையும் கவலைப்படாதீங்கப்பா. அதுதான் ஆண்டவரே எப்படின்னு தெரியலையே, கவலை வந்து உட்காந்துருத, இது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருத. அப்ப அது உட்காராம இருக்கணும்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுங்கள்? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆனா எப்படி ஜெபம் பண்றோம் அதான் விஷயம். ஜெபத்துல ஒரு விஷயம் கலக்கணும். சாப்பாட்டுல உப்பு கலக்கிற மாதிரி ஜெபத்துல ஒரு விஷயம் கலக்கணும். என்ன கலக்கணும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்ப உணவுல உப்பு கலக்க வேண்டியது போல ஜெபத்துல எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் கலக்க வேண்டும். அப்படின்னா நன்றி, சும்மா வார்த்தை ஸ்தோத்திரம் 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 அல்ல, அர்த்தமற்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவது அல்ல. அதுதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு. ஆனா நமக்கு நடந்தாலும், நமக்கு நடைபெறாமல் போனாலும், தாமதித்தாலும் எப்பொழுதுமே ஒரு பரலோகவாசி அவன் நன்றி சொல்லுவான். என்ன வேணாலும் நடக்கட்டுமே. இங்க யோபு அத்தனை பிள்ளைகளை இழந்தாங்க. எத்தனை எல்லா பிள்ளைகளையும் இழந்தான், சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தான். என்ன நடு ரோட்ல வந்து நிற்கும் போது கூட அப்பையும் நன்றி சொன்னான். கர்த்தர் கொடுத்தாரியா, அவர் எடுத்தாரியா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரையா. அப்பையும் கூட ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அப்ப எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் வைக்கிறாங்களோ அவங்க கவலையை ஜெயிக்கிறாங்க. சரி, அப்ப கவலையை ஜெயிக்கும் பொழுது எப்படி தான் சொல்லணும்? ஜெபத்தோடு கூட ஸ்தோத்திரம். சரிங்களா? இங்க ஒரு உதாரணம் பாருங்க. அந்த உதாரணம் போவதற்கு முன்பாக வசனம் 7ஐயும் பார்த்துடலாம். அப்படி ஸ்தோத்திரத்தோடு கூடிய நன்றி சொல்லுதலோடு கூடிய ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது என்ன ரிசல்ட் வருது பாருங்க. அப்பொழுது, எப்பொழுது? ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபித்து நீங்க கவலைய ஒதுக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும், அதான் வார்த்தை, அண்டர்லைன் த வேர்ட், காத்துக்கொள்ளும். அப்ப இருதயம் காக்கப்படணும். கவலைக்குள்ள போயிடுச்சுன்னா இருதயம் விட்டாச்சுன்னு அர்த்தம். நம்ம இருதயத்தை கவலைப்படாதீங்க, இருதயத்தை விட்டுறாதீங்க. ஏது இருதயத்தை காத்துக்கொள்ளும்? நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எப்படிதான் இவங்க நிம்மதியா இருக்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அறிவுக்கு அப்பாற்பட்டு சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும், காத்து கொள்ளும். புரியுதா? சரி, இப்ப நல்ல உதாரணத்துக்கு பாருங்க. லாசரு கதைக்கு வாங்களேன். இயேசு கிறிஸ்து அங்க அந்த லாசருவை எழுப்புவதற்காக நிற்கிறார். அங்க நிற்கும் பொழுது அவர் ஒரு ஜெபம் பண்ணாரா இல்லையா? வானத்தை எடுத்து பார்த்து கல்லெல்லாம் புரட்டி போடுதுன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்ற, நம்ம சரியா கவனிக்கிறது இல்லை. அங்க ஒரு அழகான வார்த்தை இருக்குது பாருங்களேன். பாருங்க, யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, கல் எடுத்து போட்டாச்சுங்க, எல்லாம் தெரியுது. கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னவா? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லாசருவே வெளியே வா சொல்றதுக்கு முன்பு என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லாசரு வந்ததுனால ஸ்தோத்திரமா, லாசரு வருவதற்காக ஸ்தோத்திரமா? லாசரு வந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் அல்லங்க, லாசரு வருவதற்கு முன்பாகவே ஸ்தோத்திரம். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், ஆண்டவரே நீங்க செவி கொடுத்துட்டீங்கப்பா, நன்றிப்பா அப்படின்ட்டார். இன்ட்ரெஸ்டிங்.
இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த அந்நாள் கதைக்கு வருவோங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல் 1:18, அவ ஏற்கனவே அழுது அழுது சாப்பிடாம ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. சரிங்களா? அப்ப அங்க என்ன இல்லை? ஸ்தோத்திரம் இல்லை இல்லையா? அப்ப அந்த ஸ்தோத்திரம் இல்லாத போது அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா. ஆண்டவர் சமூகத்துல தான் இருக்கிறா, சர்ச்சு தான் ஜெபம் பண்றா, எல்லாம் நடக்குது. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கல. எப்ப விண்ணப்பத்தை கேட்கிறாரு? அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. என்னவா? அவ போய் ஒரு டைம் வந்துச்சு, அவ போய் துக்கமா இல்லை, அவ போய் போஜனம் செய்தாள். இப்ப சாமுவேலை பெற்றுக்கொண்டாளா? குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்கிறேன். குழந்தை பிறக்கல, ஆனா அவ போய் சாப்பிடுறா. அவ போய் முகத்தை கழுவி அவள் முகம் சந்தோஷமா மாறுது. என்ன மாற்றம்? முன்பும் குழந்தை இல்லை, இப்பொழுதும் குழந்தை இல்லை. அப்ப சாப்பிடல, இப்ப சாப்பிடுறாளே எப்படி? அப்ப துக்கமா இருந்தாலே இப்ப துக்கமா இருக்கலையே எப்படி? எப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவள் இருதயத்தை காத்து கொண்டது? அவ தேவன்கிட்ட வாக்க வாங்கிக்கிறார். ஏலி மூலமாக வாக்க வாங்கிக்கிறா. இப்ப அவள் விசுவாசிக்கிறாள், அவளுக்கு தேவ சமாதானம் வந்துருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் கிடைச்சாதான் சமாதானம் என்பது அல்லங்க. நான் உனக்கு கொடுக்குறேன்ற வாக்கு வந்தாலே சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் பவுலார் சொல்றாரு. வாக்க வாங்கிக்கோங்க. ஜெபத்தின் மூலமாக வாக்க வாங்குங்க. ஸ்தோத்திரம் சொல்லுதல் மூலமாக, நன்றி சொல்லுதல் மூலமாக வாக்க வாங்குங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த பாடத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏதாவது துக்கமான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ஒரு நிமிஷம் பாடத்தை கேட்கும் போதே நீங்க நன்றி சொல்லுங்க. அந்த துக்கமான விஷயத்துல ஏதோ நல்லது நடக்குது பார்த்தீங்களா? அந்த நல்லதுக்காக ஒரு நன்றி சொல்ல முடியுமா? என்ன வேணா இருக்கணுங்க. ஏன்னா சகலமும் அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த நிமிஷம் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில எப்பெல்லாம் துக்கம் வந்தாலும், என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் போனாலும் கூட அப்பையும் நன்றி சொல்லுகிற ஞாபகத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஜெபம் பண்ணிக்கிறீங்களா இப்பவே? ஆமாங்க. ஆக பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள் அவர்கள் நல்ல ஊழியக்காரர்களை நோக்கி பார்ப்பார்கள். ஒன்று. பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள், பரலோகவாசிகள், அவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். தேவனுடைய வாக்கினாலே சமாதானத்தை பெற்று எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பெற்ற பிற்பாடு சந்தோஷமா இல்லாம பெறுவதற்கு முன்பாகவே சந்தோஷம். இதற்கு பேர் தாங்க விசுவாசம். அப்ப ஆண்டவர் செய்வார் அப்படின்னு எண்ணி பார்த்து ஆண்டவர் எல்லாமே மாற்றுவாருன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள வர்றவங்க ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷத்துக்குள்ள போயிடுவாங்க. புரியுதா? இப்ப கவலைப்படக்கூடாது அப்படின்னு பவுலார் சொல்லிட்டார் இல்லையா? கவலைக்கு பதிலாக என்னத்தை யோசிக்கணும்? அதுதாங்க பிலிப்பியர் 4:8 பாருங்களேன். பிலிப்பியர் 4:8, 8ஆம் வசனம் 8 பாயிண்ட் இருக்கு. எதை யோசிக்கணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னா என்ன யோசிக்கணுமா? 8 பாயிண்ட். சரிங்களா? நான் 8ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். 8 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. 8 பாயிண்ட். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் 1, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் 2, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் 3, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிரித்து கொண்டிருங்க. இன்ட்ரெஸ்டிங்ல. அப்ப தவறான யோசனை நம்மளை கவலைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அப்ப சரியான யோசனை யோசிக்கணும். அந்த சரியான யோசனை என்ன? 8 பாயிண்ட் போடுறாருங்க. என்ன சொல்றாரு? எது உண்மை, எது உண்மை, உண்மையை யோசி. நீ பொய்யை யோசிக்காத. அப்படின்னா இந்த நாடகம், சினிமா எல்லாம் கட்டுக்கதை தானே. நீ கட்டுக்கதைகளெல்லாம் யோசிக்காதப்பா. நீ எது உண்மையோ அதை யோசி. அப்படின்னா எது நடந்துச்சோ அந்த படத்தை பார்க்கலாமா? பைபிள்ல சத்தியம் எது உண்மை, சத்தியத்தை நீ யோசி அப்படி சொல்றாரு. இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அடுத்தது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளை நீங்க யோசிங்க. அப்ப எது ஹானஸ்ட், எது ஒழுக்கம் உள்ளவைகள் அதை யோசி.
ஒழுக்கக்கேடான விஷயத்தை யோசிக்காத. உங்களுடைய சிந்தனைக்குள்ள ஒழுக்கக்கேடான விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க. அது வரும்போது அதெல்லாம் விளக்கிருங்க. இது தவறு. நான் ஒழுக்கம் உழைவுல தான் யோசிக்கணும். ஒழுக்கக்கேடான விஷயத்தை யோசிக்க கூடாது. அதை அப்புறப்படுத்துது. 3வது, நீதி உள்ளவைகளோ எதெல்லாம் நீதியோ, கற்பனைக்கு உட்பட்ட விஷயமோ, எதெல்லாம் கிறிஸ்துவின் குணாதிசயமோ அதை யோசி. அநீதியான விஷயத்தை நீ யோசிக்காத. ரைட்டா? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகளை யோசி. அடுத்தது, கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள்னு சொன்னா பரிசுத்தமான யோசனை. என்ன, இச்சையான விஷயங்கள் எல்லாம் நீ யோசிக்காத அப்படின்றார். அன்புள்ளவைகள் எவைகளோ. அன்பு அப்படின்னு சொன்னா எதை யோசிக்காத. ரொம்ப கொடூரமான அடிதடி, சண்டை கிண்டை இதெல்லாம் உட்காந்து ஒரு மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அன்புள்ளது, தயவுள்ளது எதுவோ அதை யோசி. அடுத்தது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அவைகளையே யோசி. அப்ப நற்கீர்த்தினா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இந்த வதந்திகளை யோசிக்காம நல்ல ரிப்போர்ட், குட் ரிப்போர்ட்டை நீ யோசி. கண்டதெல்லாம் யூடியூப்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு யோசிக்காத. யூடியூப்ல பார்த்தாலும் அது உண்மையா இருக்குதா, ஒழுக்கம் உள்ளதாக இருக்கிறதா, நீதி உள்ளதாக இருக்கிறதா, கற்புள்ளதாக இருக்கிறதா, அது அன்புள்ளதாக இருக்கிறதா, நற்கீர்த்தியா. ஏதாவது இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வதந்தியை கிளப்பி விடுவாங்க. அந்த வதந்தியெல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்காத. நற்கீர்த்தி உள்ளவைகளை யோசி. எது புகழ் சேர்க்குமோ, எது தேவனுக்கு மகிமையை சேர்க்குமோ, எது அங்க புண்ணியத்தை சேர்க்குமோ அவைகளையே சிந்திங்க. ஆக நீங்க கவலைப்படக்கூடாது. கவலை என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னா 8 விஷயத்தை நீங்க சிந்திக்கணும். ஆக இந்த 8 விஷயத்தை சிந்திப்பது மட்டுமல்லாமல், வசனம் 9 பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா யோசனை செயலுக்கு வழி நடத்தும். செயல் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உங்களுக்கு புரியுதா? திரும்பவும் சமாதானத்துக்கு வந்துட்டார் பவுலர். ஆக பரலோகத்தில் குடியிருக்கிறவங்க, பரலோகவாசிங்க சரியான ரோல் மாடலை அவங்க பார்த்து அவங்கள பின்பற்றுவாங்க. பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள் எதை யோசிக்கணுமோ அவைகளை யோசிக்கிறார்கள், அவைகளை செய்கிறார்கள். எனவே தேவ சமாதானம் அவர்களுக்கு இருக்கிறது. 4வது என்ன வாசிச்சு முடிக்கலாமா? இதோடு கூட இந்த பிலிப்பியர் புஸ்தகம் முடியுதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 4:11, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்னது? அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வசனம் 12 பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எப்பா, வாழவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாவும் இருக்கு தெரியும், நல்லா சாப்பிடவும் எனக்கு தெரியும், இப்படிலாம் இருக்க நான் போதிக்கப்பட்டேன். ஐ வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்றார். தேவனே அவருக்கு போதனை கொடுத்துக்கிறார். அப்ப நான் குறைவிலையும் வாழ்வேன், நிறைவிலையும் வாழ்வேன். ஏன் இப்படி சொல்றாரு? நான் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்ற விஷயத்துல. இல்லாம போனாலும் மனரம்மியமா இருக்கிறேன், இருந்த போதிலும் நான் ஆடுறதில்லை, நான் மனரம்மியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரிங்களா? பாருங்க, வசனம் 10 வந்தீங்கன்னா விஷயம் புரியுதுங்க. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நீங்க ஏற்கனவே எனக்கு உதவி செஞ்சீங்க, நீங்க என்னை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மனம் மலர்ந்து இருக்கிறீங்க. மனசு மலர்ந்து வருதான். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப பவுலார் என்னமோ கேட்கிறாரு, அதை கொடுக்கணும் அப்படின்ற அவ்வளோ வாஞ்ச. ஆனா அதை செயலாற்றுவதற்கு வேற ஏதோ சில சிக்கல், நடைமுறை சிக்கல். ஏதோ கேட்டிருக்கலாம், எனக்கு பெட்ஷீட்டை கொடு, எனக்கு 2 பேனாவை கொடு, 2 புக்கு கொடு, நான் படிக்கணும், எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏதாவது அதை அனுப்புறதுக்கு முடியாம, சூழல் வாய்க்காம இருக்குது. ஆனா மனசு இருக்குதா? மனசு இருக்குது.
இப்ப விஷயம் வந்து சேர்ந்துச்சா? இவர் கேட்ட விஷயம் வந்து சேரல. ஆனா அவங்கள்ட்ட மனசு இருக்குது. இப்பதான் சொல்றாரு, குறைச்சலினால் நான் வாழ்ந்திருக்கவும் போது நான் மனரம்யமா இருக்கிறேன், நான் குறைவுபடும் பொழுதும் மனரம்யமா இருக்கிறேன். ஆக எனக்கு மனரம்யமா இருக்க நான் போதிக்கப்பட்டேன். இப்ப வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைச்சாலும் ஒரு விஷயம் கிடைக்காமல் போனாலும் நம்ம மனரம்யமா இருக்கணும் அப்படின்றத பவுலுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். எப்படி எப்படி அவருக்கு ஒரு அடிப்படையான ஒரு தேவை இருக்குன்னு வச்சுப்போமே, பணமோ ஏதோ ஒண்ணு தேவையா இருக்குது. அந்த தேவை சந்திக்கப்படாத இருக்கும் பொழுது ஒரு விஷயம் கிடைக்கல, உடனே அழுவல அவரு, உடனே மனசை விட்டுறல, அவரு மன ரம்மியமாய் கற்றுக்கொண்டார். எப்படி முடிஞ்சிச்சு? அதுதான் வசனம் 13. நம்ம எல்லோரும் தெரியும், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்யனா, எனக்கு வேண்டிய காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போனாலும் மனரம்மியமாய் வாழ கிறிஸ்துவினால உண்டு. கிறிஸ்து எனக்கு பலப்படுத்தியிருக்கிறார், நான் மனரம்மியமாக வாழ்வேன், எப்படியும் வாழ்வேன். சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க கிறிஸ்துவினால கிறிஸ்துவினுடைய குணத்தை வெளிப்படுத்த முடியும், நமக்குள்ளாக வெளிப்படுத்த முடியும். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மனரம்மியமாக வாழ்றோமா? இல்லாமல் இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறோமா? இருந்தபோது நம்ம தையத்தக்கான்னு சொல்லி குதிக்காம கிறிஸ்துக்குள் தாழ்மையா இருக்கிறோமா? அந்த மனரம்மியத்தை கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறாரா? யோசிக்கணுங்க. ஆக பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள் யார்? அவங்க மனசு அங்க இருக்கிற மனசு எப்படி அங்க இருக்கும்? அவங்க நோக்கம் நல்ல ஊழியக்காரங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா? உங்களுக்கு நல்ல ஊழியக்கார கண்ணில் தெரியுறாங்களா? பிரதர் அப்படிலாம் தெரியவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? சரிங்க, சொல்லலாம். ஆனா அதனால பாதிப்பு உங்க வாழ்க்கையில இருக்குதான்னு பாருங்க. இப்படி ஃபோக்கஸ் பண்றவங்க அவங்க சிலுவையின் உபதேசத்தை புரிந்து பவுலை போல மாறுறாங்க. பரலோகத்தில் குடியிருக்கிறவர்கள், பரலோகத்தில் எண்ணம் வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? யோசிங்க. பரலோகத்தில் குடியிருக்கிற அந்த வாசிகள், பரலோகத்தில் மனதை வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் நல்ல விஷயங்களை, அன்புள்ள விஷயத்த, சரியான விஷயத்த அவங்க செய்கிறவர்களாக அவர் இருக்கிறார்கள். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் மனரம்மியமாக இருக்கிறீங்களா? எப்படி இதெல்லாம் முடியும்? சரியான ஊழியக்காரர்களை நோக்கி பார்ப்பதற்கு எப்படி முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க எப்படி முடியும்? நல்லவைகளையே யோசிப்பது எப்படி முடியும்? மனரம்மியமா இருக்க எப்படி முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பிலிப்பியர் புஸ்தகம் இதோடு கூட முடிகிறது. ஆனால் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மூலமாக வெளிப்படட்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, நாங்கள் மனரம்மியமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஐயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுத்தாங்க ஐயா. தேவரீர் சிலுவையின் எதிரிகளாக அல்லாமல் சிலுவையின் உபதேசத்தை போதிக்கிறவர்களாக, கண்ணீர் விடுகிறவர்களாக, நல்ல ஊழியக்காரர்களை நோக்கி பார்த்து உம்மை புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம். இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.